ஹஸ்தினாபுரத்தில் அம்பிகை, அம்பாலிகை மற்றும் அம்பிகையின் பணிப்பெண் ஆகிய மூவருக்கும் வியாசரின் மூலம் பிறந்த வாரிசுகள் மாவீரர்களாக பீஷ்மரால் வளர்க்கப்பட்டனர். மறுபுறம் இமயமலைக்கு சென்ற அம்பை பாகவத நதி கரையில் தனது கால்கட்டை விரலை ஊன்றி நின்று 12 வருடங்கள் கடுந்தவம் மேற்கொண்டாள். அத்தவத்தை மெச்சிய முருகப்பெருமான் அவளுக்கு காட்சியளித்து, உன் தவத்தால் நான் மெச்சினேன், இனி உன் துன்பம் தொலையும் என்று கூறி ஒரு அழகிய தாமரை மாலையை கொடுத்து, இந்த தாமரை மாலையை யார் அணிகிறாரோ அவரால் பீஷ்மர் மரணம் அடைவான் என்று கூறி மறைந்தார். பின் அம்பை பல நாட்டு மன்னர்களிடம் சென்று, இந்த மாலை அணிபவர் பீஷ்மரை கொள்ளும் வல்லமை பெறுவார்கள், யார் பீஷ்மரை கொள்கிறார்களோ அவருக்கு நான் மனைவியாவேன் என்று கூறினாள். ஆனால் பீஷ்மரின் பேராற்றலுக்கு பயந்து எவரும் முன்வரவில்லை. இப்படி பல ஆண்டுகள் சென்றன. இருந்தும் அம்பை தன் முயற்சியை கைவிடவில்லை. ஒருமுறை அம்பை பாஞ்சால நாட்டின் அரசன் துருபதனை சந்தித்து தன் துயரத்தை நீக்குமாறு வேண்டினான். ஆனால் அவனும் அவளுக்கு உதவ முன் வரவில்லை. இப்படி அம்பையின் கடைசி நம்பிக்கையும் உடைந்த மனதுடன் அந்த தாமரை மாலையை துருபதனின் மாளிகையில் போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். அதை கண்ட துருபதன் மாலையை எடுத்துச் செல்லுமாறு அம்பையிடம் கேட்டுக்கொண்டான். துருபதனின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காத அம்பை அங்கிருந்து வெளியேறினாள். துருபதனும் அந்த தாமரை மாலையை எடுத்து வைத்து பாதுகாத்து வந்தான்.